ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட்டை தான் நான் கம்ப்ளீட்டாக ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி ஜஸ்ட் 5-10 நிமிஷங்களுக்குள்ளேயே ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கோடிங்கே பண்ணாமல் ப்ரொஃபஷனல் குட் லுக்கிங் வெப்சைட்டை சிம்பிளாக ஏஐ யூஸ் பண்ணி எடுப்போம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்துலையும் கோடிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ண போகிறதே இல்லை. பட் அப்படியே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட்ஸை ஏஐ வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைட் கார்னரில் தெரியுற கிளைம் டீலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் வெப்சைட் பில்டர், பிரீமியம் வெப்சைட் பில்டர் அண்ட் தென் பிஸ்னஸ் வெப்சைட் பில்டர்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பிளான் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த பிரீமியம் வெப்சைட் பில்டர் தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிளும் கூட. ஸோ ஜஸ்ட் சூஸ் த பிளானை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரீமியம் கீழே பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கும். இது என்னன்னா நீங்கள் எத்தனை மாதங்களுக்கு அந்த வெப்சைட்டை ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த ஹோஸ்டிங், அதாவது ஹோஸ்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை இன்டர்நெட்டில் யாராவது போய் சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட் வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த ஹோஸ்டிங்காக தான் நம்ம இந்த இடத்துல காசு பே பண்ணுறோம். பட் இந்த ஹோஸ்டிங் கூட சேர்த்து இந்த ஹோஸ்டிங்கரில் நமக்கு ஒரு வருஷத்துக்கான பிளான் நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு 1 இயருக்கு அவங்க டொமைனுமே ஃப்ரீயாக தந்துடுறாங்க. ஸோ இதனால டொமைனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பே பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த டொமைன்னா என்னன்னு தெரியலனா ஒன்றுமே கிடையாது. Amazon.com, Flipkart.in, Zomato.com இந்த மாதிரி தான் இருக்குல்ல, இதுதான் நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம். இப்போ என்னோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா Horizon.in ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நான் ரன் பண்ணுற மற்ற சில பிஸ்னஸ்க்கு அதோடைய பேர் டொமைன் நேம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை மந்த்துக்கான பிளான் வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். உங்களால் 1 மந்த்துக்கான பிளான்லேருந்தே ஆரம்பிக்க முடியும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை லாங்கராக ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஆக்டிவ் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக ரொம்ப லாங் பிளான் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட வெப்சைட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிளாக லைவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் 12 மந்த்ஸ்க்கான பிளானை சூஸ் பண்ணுறேன். எதனாலனா இந்த 12 மந்த்ஸ்க்கான பிளானை சூஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம சொன்ன மாதிரி ஹோஸ்டிங்கர் 1 இயர்க்கான டொமைன் நேமையும் நமக்கு ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக இங்கேயே பார்க்கலாம். கிரேட் நியூஸ், யூ ஹேவ் காட் அ ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 இயர் வித் திஸ் ஆர்டர். சப்போஸ் உங்களுக்கு தேவையான 12 மாதம் தான் கிடையாது, நீங்கள் 48 மாதங்களுக்கு கூட தாராளமாக எடுத்துக்கலாம். பட் என்ன பேமெண்ட் கொஞ்சம் கூட வரும். பட் இதுலேயுமே ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஆஃபர் கூப்பன் கூட தரேன். அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட இஷ்யூவை சொல்லி அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் 12 மந்த் நான் சூஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ கூப்பன் கோட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல, அது நல்ல கவனிங்க. ஸோ இப்போ நமக்கு 2388 ரூபா சொல்லி காமிக்குது. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ஹேவ் அ கூப்பன் கோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் கேபிட்டல் லெட்டரில் HARIZONE ஹரிசோன், அதாவது நம்ம சேனல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அதுல இருந்து மொத்த அமௌண்ட்ல இருந்து 10% ரெடியூஸ் ஆயிரும். பட் வெயிட், நம்மளோட ஆடியன்ஸ் எப்போதுமே நமக்கு ஸ்பெஷல் இல்லை. ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே இந்த 10% கூப்பனுக்கு பதிலாக 20%க்கான இன்னொரு சூப்பரான கூப்பனை தரேன். ஸோ அந்த 20% ஆஃபரான கோட் என்னங்கிறத நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல போடுறேன். அதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 20% ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா கீழே தெரியுதா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட பேமெண்ட் பண்ணிக்கலாம். லைக் கூகுள் பே, ஃபோன்பே, பேபால், பேடிஎம், கார்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட்ஸை ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சு உள்ளதுக்கு அப்புறமா உங்களுடைய டேஷ்போர்டை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல தெரியுற வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் இந்த இடத்துல ப்ளஸ் ஐகான் போட்டு ஆட் வெப்சைட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இங்கே உங்களால் ஹோஸ்டிங்கர், ஹொரிசோன்ஸ், வேர்ட்பிரஸ் அண்ட் தென் ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர் மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். இதில் இந்த ஹோஸ்டிங்கர் ஹொரிசோன்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அல்ட்ரா பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ டூல். இதை யூஸ் பண்ணி உங்கள் மைண்டில் எந்த மாதிரியான ஐடியா இருந்தாலும் அதை ஜஸ்ட் ஏஐ கூட சேட் பண்ணிக்கிட்டே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான வேற லெவல் வெப்சைட், அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் மேலே ரைட் சைடில் கார்டில் கொடுங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர் தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இதில் தான் நான் முன்ன சொன்ன மாதிரி கோடிங்கே எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதுடைய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்சமான வெப்சைட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா லெட் ஏ
கிரியேட் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் சொல்லிட்டு கீழே வந்து நமக்கு எந்த மாதிரி வெப்சைட் வேணுமோ அதை வந்து சொல்லுங்கிற மாதிரி கேட்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு மனசில் எந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் அதை இந்த இடத்துல கொடுத்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் லிங்க் இன் பயோ வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் இன் பயோ வெப்சைட்டை வச்சு உங்களால் நிறைய பிராண்ட்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். உங்களை அது போக உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இன் பயோ ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ள போனோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இது செட் ஆகலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பேக் போய்க்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேட் பாக்ஸில் நமக்கு எந்த மாதிரியான வெப்சைட் தேவையோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சாதாரணமான இங்கிலீஷ் தான் டைப் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேட் ஜிபிடிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும், எனக்கு இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டா கூட போதும். நீங்களாக உட்காந்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்கு நானுமே சோம்பேறி தான். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமேடாக சில ப்ராம்ப்ட்ஸுமே இருக்குது. டிசைன் அண்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ப்ராம்ப்ட் வருது. டிசைன் அண்ட் மினிமைசேஷன் எலகன்ட் போர்ட்ஃபோலியோ ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபர் வெப்சைட் நேம்னு போட்டு வந்திருக்கு. பட் இந்த ப்ராம்ப்ட் நமக்கு வேண்டாங்கிறதால இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரொம்ப சாதாரணமான இங்கிலீஷில் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்து டைப் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஐ எம் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் வித் ஓவர் 13 million subscribers across channels. I am managing multiple channels of brands and personal channels. We reached 4 billion views in past 4.5 years கொடுத்துட்டு அப்படியே சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டூல் வந்து நமக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 to 30 seconds தான் ஆகும். அது எப்படி வெளியே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 20 secondsக்கு முன்னாடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு 10-15 seconds இதை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க நான் கொடுத்த அந்த சாதாரணமான ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு ஹரி மீடியா யுவர் யூடியூப் பார்ட்னர் போட்டு மேனேஜிங் மல்டிபிள் சேனல்ஸ். ஓகே நான் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் அதை எந்த அளவுக்கு படிச்சு அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வச்சிருக்கு. அவர் சர்வீசஸ் கூட அதுவே அப்டேட் பண்ணி வச்சு பாருங்க. யூடியூப் growth, கான்டென்ட் கிரியேஷன், சேனல் மேனேஜ்மெண்ட், ஜாயின் ஹரி மீடியா. ஓகே அதாவது யாராவது இதை பார்த்து விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா நமக்கு வர்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக அதுவே பண்ணிடுச்சு. ஈவன் கீழே வந்து ஒரு டம்மி இமெயில் அண்ட் ஒரு டொமைன் நேம் கூட செட் பண்ணிடுச்சு. அதுவே இதை நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பாருங்க இதுல வந்து ஹோம் பேஜ், அபவுட் பேஜ் கிளிக் பண்ணோம்னா அபவுட் பேஜுமே இருக்கு. அவர் ஜேர்னி போடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக உட்காந்து ஒன்றா பண்ணணும். பட் அது ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கு. சேனல்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ஸ் ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன சேனல் ரன் பண்ணுறோங்க எல்லாத்தையும். அதே மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இல்லை சப்போஸ் உங்களுக்கு இதை விடவும் இன்னும் ஒரு பெட்டராக வந்து நல்லா சொன்னீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரிகிற கிரியேட் அகைன்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணுறோம் பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல ஏதாவது ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணால் நீங்கள் ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே கூட கிரியேட் வெப்சைட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. எனக்கு எதுவும் பெருசாக அதை விட இது மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லை அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த வெப்சைட் தான் வேணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல தெரியுற வியூ ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 இருக்கும். இதில் வெர்ஷன் 4 தான் நான் முன்னாடி கிளிக் பண்ணது. அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த வெர்ஷன் 4 நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேஜ் தான் நமக்கான கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். இதை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஹரிங்கிறது வந்து கேபிலேட்டரில் இல்லை ஹச். ஸோ ஜஸ்ட் இதை டபுள் டேப் பண்ணிவிட்டு நமக்கு கர்சர் வந்துடும். அந்த கர்சர் கரெக்டாக இதுக்கு முன்னால் வச்சு இதை பேக் ஸ்பேஸ் அமைக்கி டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப கேபிட்டல் ஹச் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ சிம்பிள் தான். அவ்வளோ சிம்பிளாக நம்மளால் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த இமேஜ் எனக்கு பிடிக்கலன்னு வைங்க, ஒன்றும் இல்லை அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமேஜை கிளிக் பண்ணி நமக்கு தேவை நம்ம ஒரு இமேஜை ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஆஃப்லைனில் ஒரு இமேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதையுமே இதில் அப்லோட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல தெரியுற எடிட் செஷனுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இதில் ரீப்ளேஸ் இமேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இதில் எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை இந்த அப்லோடு ஃபைல்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நமக்கு அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துடும். வேற லெவலில் இருக்குதுல. இது நான் சும்மா டம்மியாக ஒரு இமேஜை வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் இதை எப்படி வேணாலும் வைக்கலாம். அண்ட் தென் இந்த டெக்ஸ்டோடைய கலரை மாற்றணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த கலரை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ரெட்டாக மாற்றணுமா தாராளமாக மாற்றிக்கலாம். சைஸ் மாற்றணுமா மாற்றிக்கலாம். அதோடைய ஃபாண்ட்டை மாற்றணுமா மாற்றிக்கலாம். அதோடைய போல்ட்னஸ் அந்த டெக்ஸ்ட் மேலே ஏதாச்சும் லிங்க் பண்ணணுமா லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பக்காவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தோம்னா வெல்கம் டு ஹரி மீடியா. இது வந்து மீடியா சேர்ந்து வரணும். ஓகே இந்த இடத்துல 150+ போட்டு 4 billion views இருக்குது. இது ஆடியன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம
550+ வீடியோஸ் அப்படின்னு போட்டு 4 பில்லியன் வியூஸ் போட்டால் ஓகே இவ்வளோ வீடியோஸ் மேலே போட்டுருக்காங்க இல்லை 4 பில்லியன் வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜாயின் ஹரி மீடியா ஓகே ஃபைன். இந்த இடத்துல இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. அண்ட் தென் இந்த பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சோஷியல் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்கும் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதனால யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களோட வெப்சைட்டில் அந்த சோஷியல் மீடியா ஐக்கான் கிளிக் பண்ணும்போது கரெக்டாக உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய விதமான விஷயங்கள் லைக் டெக்ஸ்ட்டு, பட்டனு, அஃப்லியேட் லிங்க்கு, இமேஜஸ், கேலரி, வீடியோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதில் எதை வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்னுடைய வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு வீடியோ தான் எனக்கு ப்ளே ஆகும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் செக்ஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு செக்ஷன் வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு blank செக்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒரு எம்டி ஸ்பேஸு. ஸோ இதில் இந்த ஆட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணி நான் தூக்கி வச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர்ற மாதிரி ஒரு வீடியோ நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல எடிட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு வீடியோடைய லிங்க் இருக்குது. இது நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு வீடியோடைய லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னுடைய இந்த வீடியோட லிங்க் காப்பி பண்ணி அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ப்ளே ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ வீடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா யாராலையும் இதை ஆஃப் பண்ணவோ இந்த மாதிரி முடியாது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் அனிமேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடு, ஸ்லைட் அப் இந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை ஸ்கேல் இருக்கும். ஸோ ஸ்கேல் நல்லா இருக்குது, இதை நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா நம்மளோட வெப்சைட் ரெடி. ஸோ இதே மாதிரி தான் அந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம்லேருந்து சோஷியல் மீடியா ஐகான்ஸு, ப்ராடக்ட் சர்ச், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம், மேப் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த இடத்துல தூக்கி போட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்க போடுறீங்க இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்க அப்புறமா இந்த இடத்துல ப்ரிவியூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்துடும். யாராவது வெப்சைட் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். அதுக்கு அப்படியே போனாங்கன்னா நமக்கு வந்து எல்லா டீல்ஸும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறவங்க ஏதாவது நீங்களே பேசணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வீடியோவை யூடியூப்ல அன்லிஸ்டட்ல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க பார்ப்பாங்க ஓகே இந்த வெப்சைட் இதை பற்றினது தான், நம்ம என்னென்ன அவங்கள்ட்ட சொல்லணுமோ அந்த விஷயங்களை ஒரு வீடியோவாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இது எந்த அளவுக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்குமே சரி அதே மாதிரி பிஸ்னஸுமே சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு எல்லாமே சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் கோ லைவ் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இன்டர்நெட்டில் லைவ் ஆகிடும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல தெரியுற விசிட் சைட்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல தெரியும். ஸோ பாருங்கள் நம்மளோட வெப்சைட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஸோ பாருங்கள் நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே நம்ம செட் பண்ண அந்த ஒரு வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளுடைய வெப்சைட் பற்றின எல்லா டீல்ஸும் நம்ம கரெக்ட் பண்ணது எல்லாம் சேர்த்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. சப்போஸ் வந்து இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்த் வெல்னஸ் சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டொமைன் நேம் இருக்குது. நம்ம இது வந்து நம்மளுடைய ஓன் டொமைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் டொமைன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த எடிட் பேஜில். ஸோ அதில் போயிட்டு சேஞ்ச் டொமைனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் 12 மந்த் பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டொமைன் தேவையோ அந்த டொமைனை சர்ச் பண்ணி பார்த்து அந்த டொமைன் நேம் சப்போஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே எடுத்து உங்களோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் 1 மந்த் பிளானாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் horizon.in அப்படிங்கிற ஒரு டொமைன் நேமை கிளைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டொமைன் நேம் கூட என்னால் ரொம்பவே ஈஸியாக அதை செலக்ட் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த டொமைன் நேம் கூட அந்த வெப்சைட்டுங்கிறது கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இல்லை இதை விட ப்ரொஃபஷனலாக வேறு லெவலில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டூல் வந்து ஹோஸ்டிங்கர் ஹொரிசோன்ஸ். ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.